ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ், ஸோ பொது தமிழ்லேருந்து கடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் ஆன்சர்ஸ், சில முக்கியமான கொஷின் ஆன்சர்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்கீங்க, குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொங்கல் கூட்டல் அன்று. ஸோ இந்த இதை நம்ம சேர்த்து எழுதணும், என்ன வரும் அப்படின்னா பொங்கல் அன்று அப்படின்னு வரும். சரிங்களா? பொங்கல் கூட்டல் அன்று, இதை சேர்த்து எழுதும்பொழுது பொங்கல் கூட்டல் அன்று அப்படின்னு வரும். சீரிழமை, இதை நம்ம பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. சீரிழமை இதை பிரித்து எழுதும்பொழுது சீர்கூட்டல் இளமை அப்படின்னு வரும். சீர்கூட்டல் இளமை அப்படின்னு வரும். அடுத்ததாக சேர்த்து எழுதுக, பூ கூட்டல் சோலை. பூ கூட்டல் சோலை, இதை சேர்த்து எழுதும் பொழுது பூஞ்சோலை அப்படின்னு வரும். அடுத்த கேள்வி, கூட்டப்பெயர் யானை. சரியான எண்ணடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. யானைக்கு யானை கூட்டம், யானைக்கு யானை கூட்டம். சொற்களுடைய கூட்டு பெயர்கள், பழம், பழங்குலை. கூற்று சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. கூற்று 1, 10 பாட்டு நூல்களில் 1 முல்லைப்பாட்டு. கூற்று 2, முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கூற்று 1 மட்டும்தான் சரி, 2 தவறு. அப்போது முல்லைப்பாட்டை பாடினது யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று 1, கூற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். காரணம் என்ன அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணை கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது சரி எது தவறு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கூற்றும் சரி, காரணமும் சரிதான். ஸோ இந்த கூற்றும் சரி, அதற்கான காரணமும் சரிதான். ஆன்சர் சி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மார்பகம், மார்க்கம். மார்க்கம், மனமிருந்தால் மார்க்கம் உண்டு, மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. நோயாளன், மாளாத காதல் நோயாளன் போல், மாளாத காதல் நோயாளன் போல். ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இனிய, எல்லாருக்கும் இனிய வணக்கம், எல்லோருக்கும் இனிய வணக்கம். பொருத்தமான காலத்தை சுட்டுக. வாழ்த்துளிகள் வந்து கொண்டே இருந்தன, வாழ்த்துளிகள் வந்து கொண்டே இருந்தன. ஸோ இருந்தன அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். சரிங்களா? ஆன்சர் சி. சரியான இணையை தேர்ந்தெடு. மழை பெய்யும் எதிர்காலம், ஸோ ஃபியூச்சர் டென்ஸ். மழை பெய்யும் எதிர்காலம். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. பழம் நழுவி பாலில் விழுந்தது, பழம் நழுவி பாலில் விழுந்தது. விசனம் என்பதன் எதிர்சொல் தருக. விசனம் என்பதன் எதிர்சொல் தருக. மகிழ்ச்சி. பதில் மகிழ்ச்சி. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்சொல், அல்லவை அப்படின்னு சொல்ல எதிர்சொல் நல்லவை. மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலாப்பூர். மயிலை
மயிலாப்பூர். புதுக்கோட்டை என்பதன் மருவு எதுவென கண்டறிக. புதுக்கோட்டை என்பதன் மருவு பார்த்தீங்க அப்படின்னா புதுகை. புதுகை. ஸோ புதுக்கோட்டை இதோட மருவு வந்து புதுகை. சரிங்களா? ஸோ புதுவைன்னு எழுதக்கூடாது. புதுவை அப்படின்னா அது வந்து புதுச்சேரியோடது. சரிங்களா? ஸோ புதுக்கோட்டையோட மருவு பார்த்தீங்க அப்படின்னா புதுகை. ஸோ கை அப்படின்னு வந்தால் அப்படின்னா அது புதுக்கோட்டை. லாஸ்ட்டில் வைன்னு வந்தால் அது வந்து புதுச்சேரி, புதுவை. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புதுக்கோட்டையோட மருவு வந்து புதுகை. புதுவை கிடையாது, புதுகை. அடுத்த கேள்வி. சிவிங்கம் தமிழ் படுத்துக. சிவப்பு பையன். சிவப்பு பையன். மேகசின் சரியான தமிழ் சொல். பருவ இதழ். பருவ இதழ். மேகசின் இதோட தமிழ் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொல் வந்து பருவ இதழ். சரிங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்தக்க செய்யாமை யானும் கெடும். எதை செய்யாமல் கெடும்? எதை செய்யாமல் கெடும்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். ஸோ கரகாட்டத்தை கும்பாட்டம் அப்படின்னும் குடக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வினா பார்த்தீங்க அப்படின்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? அடுத்த கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவழுமதியாகும். இது எவ்வகை ஒழுவமைதி? இது எவ்வகை ஒழுவமைதி தான். விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். அப்போது இதுக்கான வினா பார்த்தீங்கன்னா கொற்கையின் அரசர் யார்? கொற்கையின் அரசர் யார்? சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். ஸோ சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். அடுத்த கேள்வி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். நாம காரணம் பெயர். நாம கரணம் அப்படின்னா பெயர். மதுரவசனி தேன்மொழி பாவை. மதுரவசனி தேன்மொழி பாவை. பணிந்து பணித்து. ஸோ பணிந்து அப்படின்னா கட்டுப்படுறது, பணித்து அப்படின்னா உத்தரவிடுறது. பணிந்துன்னா வந்து கட்டுப்படுறது, பணித்து அப்படின்னா உத்தரவிடுறது. சரிங்களா? அடுத்த கேள்வி. சரியான பொருளை அறிக. தகளி அகல் விளக்கு. கருகர் நெய்பவர். நுழாய் இளம்பாக்கு. நுழாய் இளம்பாக்கு. குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிக. விதி அப்படின்னா சட்டம், வீதி அப்படின்னா தெரு. ஸோ விதினா சட்டம், வீதினா தெரு. அடுத்த கேள்வி. குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை கேட்டிருக்காங்க. நசி அப்படின்னா குறைதல், நாசி அப்படின்னா மூக்கு. ஸோ நசி அப்படின்னா குறைதல், நாசி அப்படின்னா மூக்கு. கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய பொருள்களை கண்டறிக. வயலில் கலை, முகத்தில் ஒளி. வயலில் கலை, முகத்தின் ஒளி. சொல் இருபொருள் தருக.
நில் பதம். நில் பதம். சரியான இருபொருளை தேர்ந்தெடு. சுற்றம் விருப்பம். சுற்றம் விருப்பம். உங்கூருக்கே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வகையை கண்டறிக. உங்கள் ஊருக்கே வருகிறேன். உங்கள் ஊருக்கே வருகிறேன். ஸோ இதுதான் சரியான எழுத்து வகை.